குழலி ஆண்டி கூட நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. என்ன நீ குழலி ஆண்டின்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ அம்மான்னு சொல்ல சொன்னா? பாட்டி விடு பாட்டி, அவளை போட்டு ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இனியா நீ போ. இனியா குழலிய அம்மானு கூப்பிடுவா, நான் அவகிட்ட பேசுறேன். இனியா, இங்க என்ன பண்ற? சொல்லு இனியா, என்னாச்சு? அது ஒன்னும் ஆகல ஆண்டி, சும்மாதான். இல்ல, எனக்கு தெரியும் நீ ரொம்ப கவலைப்படுற. இல்ல ஆண்டி. பொய் சொல்லாத இனியா. உனக்கு என்ன பிடிக்கும்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அப்பா கல்யாணத்துல நீ இப்படி அப்செட்டா இருந்தா அப்பாவும் அப்புறம் ஃபீல் பண்ணுவார்ல. நீ நல்ல பொண்ணுல, சொன்ன பேச்சு கேப்பியே. நீ குட் கேர்ள் ஆச்சே, இப்ப ஏன் சேட்டை பண்ற? நான் என்ன சேட்டை பண்ண? எனக்கு அந்த பாட்டி பேசினது பிடிக்கல. ஆனா அவங்க சொன்னது தப்பில்லையே இனியா. நீங்க எதுக்கு ஆண்டி இப்படி பேசுறீங்க? ப்ளீஸ் ஆண்டி, எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? குழலி பாவம்ல, அவ உனக்காகவும் அப்பாக்காகவும் என்னெல்லாம் செஞ்சிருக்கா. அவளை பிடிக்கலன்னு சொல்றியா இனியா? இல்லையே, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எனக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்பா இல்லாதப்போ நான் தனியா இருப்பேன்னு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. என்னால ஸ்கூல்ல சேர்ந்திருக்கவே முடியாது ஆண்டி. அம்மா என்னை எப்பவோ கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன ஸ்கூல்ல எப்படியெல்லாம் சேர்த்தாங்க தெரியுமா? நான் கூட பார்த்தனே, அம்மான்னு ஸ்கூல்ல போட்டோலாம் எடுக்க வந்தாங்களே. ஆமா ஆண்டி. ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்லாம் கொடுத்தா எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன இனியா, உனக்காக அவ எவ்வளவு செஞ்சிருக்கா. அவளை நீயே அம்மான்னு கூப்பிட மாட்டேங்கிற. எனக்கு அம்மான்னு எத்தனை பேர் வந்தாலும் வரட்டும் ஆண்டி. ஆனா எனக்கு அவங்கள அப்படி கூப்பிட மனசு வரல. அப்பா அவங்களவே எனக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இல்லனா என்னால அப்பா கூட இருக்க முடியாது. அரசி அம்மாவையே நான் வேற வழி இல்லாம தான் அம்மானு கூப்பிடுறேன். எப்போ அப்பாவை விட்டு போனாங்களோ அப்பவே எனக்கு அவங்கள பிடிக்கல. அவங்க ஓகே இனியா, ஆனா குழலி பாவம் தானே. ஆனா அப்பாவும் பாவம் தானே ஆண்டி. எல்லாரையும் அம்மானு ஃபீல் பண்ண முடியாதுல்ல. யாராச்சும் ஒருத்தர் மேலதான் அந்த ஃபீல் வரும். எனக்கும் அந்த ஃபீல் இருக்கு. அம்மானு யார பார்த்து ஃபீல் பண்ற? சொல்லு இனியா. உங்களை பார்த்துதான். இனியா. ஆமா ஆண்டி, நீங்க தான் அன்னைக்கு நீயும் என் பொண்ணு தானே சொன்னீங்க. உங்களை தான் எனக்கு பிடிக்கும் ஆண்டி. எனக்கு உன்னை பிடிக்கும் இனியா, ஆனா ஆனா அப்பா மேல உங்களுக்கு கோபம். அதனால எனக்கு அம்மா இல்லாம போயிட்டாங்க. ஓகே பரவாயில்ல. ஆனா வேற யாரையும் என்னால அம்மானு கூப்பிட முடியாது. இது ப்ராமிஸ். இனியா. இனியா, சிவம், என்னப்பா ஏன் இவ்வளவு தள்ளி நிக்கிற? குழலி பக்கத்துல வந்து நில்லுப்பா. என்னப்பா சிவம், ஏன் இப்படி முறைச்சுக்கிட்டு நிக்கிற? நல்ல சிரிச்ச முகமா நில்லுப்பா. ஆமா, ரெண்டு பேருக்கு நடுவுல ஏன் இவ்ளோ கேப்? பக்கத்துல பக்கத்துல நில்லுப்பா.
போட்டோக்கார தம்பி, நீ இதெல்லாம் சொல்ல மாட்டியா? நல்லா நான் சொல்ற மாதிரி போட்டோ எடு. சரி பாட்டி, சரி எடுக்கிறேன். சரி எடு. ஹே, குழலி ரொம்ப அழகா இருக்கால. மேக்கப் நல்லா பண்ணிருக்கடி. இந்த மாதிரி ஏதாச்சும் பேசி கடுப்ப கலப்பாத. அமைதியா இரு. அண்ணா வணக்கண்ணே. சொல்லுங்க சார். இந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற வீடியோ ப்ளே பண்ணுங்களேன். ஹலோ, யாருங்க நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல, எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? நீங்க பாட்டுக்கு நேரா வந்து பென்ட்ரைவை சொருவுறீங்க. சாரிண்ணே, ஏதோ ஆர்வத்தில் பண்ணிட்டேன். தப்பா எடுத்துக்கலன்னா இந்த வீடியோ ப்ளே பண்றீங்களா ப்ளீஸ்? என்ன வீடியோ இது? எதுக்கு நான் ப்ளே பண்ணணும்? அது அது வந்து மாப்பிள்ளை பொண்ணோட சின்ன வயசு போட்டோலாம் சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வீடியோ நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும். அதான். இதுல ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல? அண்ணே இல்லண்ணே, பிரச்சனை எதுவும் வராதுண்ணே, நம்புங்கண்ணே. இது சார் சார் அதெல்லாம் வேணாம் சார், வேணாம் வேணாம் வைங்க சார். வேணாம் சார், வச்சுக்கோங்கண்ணே. உடனே ப்ளே பண்ணிடுவீங்கல்ல? ஓகே சார். சீக்கிரம்ண்ணே. சரி, மறந்துடாதீங்க. சரி. ரொம்ப ஃபீல் பண்ற போல இருக்கே. சரி, கொஞ்சம் ஆறுதல் சொல்லி பாப்போம். என்ன மேடம்? இதான் ஹாஸ்பிட்டலா? இங்கதான் உங்க டாக்டர் இருக்காரா? என்ன, நான் இங்க வருவேன்னு கொஞ்சம் கூட நீ எதிர்பார்க்கல? சச்ச, ஒன்ன அப்படி நினைக்க முடியுமா? நாய் தான் வீடு திறந்திருந்தா உள்ள நுழைஞ்சிருமே, தெரியாதா? ஆபீஸ்ல போய் சொல்லிட்டு இங்க வந்து ஜாலியா கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. உண்மையை எங்க சொல்லி லீவு வாங்கணுமோ அங்க சொல்லிதான் லீவு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ ஆபீஸ் வேலைய பார்த்தா தெரியும். நான் ஒழுங்கா வேலை செஞ்சதுனால தான் இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு உன்ன மாதிரி ஆபீஸ்ல போய் சொல்லிட்டு வந்து உன் ஆளோட கல்யாணத்துக்கே வந்து என்ஜாய் பண்ணி கூத்தடிக்க ஒண்ணு வரல. நான் குழலிக்காக வந்திருக்கேன். அனாவசியமா பேசின மரியாதை கெட்டுரும். ஓ, என்ன அடிச்ச சந்தோஷத்துல நீயும் குழலியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்கல்ல? பாத்தியா, நான் வேற ஒரு கதையை கேட்டனே, அதுல இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்ன பாக்குற? நல்ல கதைமா கேக்குறியா? உன் கட்டு கதையெல்லாம் கேட்க எனக்கு இப்ப நேரம் இல்ல. அப்படிலாம் சொல்லாத அன்பு. இந்த கதையை கேட்டுன்னு வையே, நீங்க அப்படியே கதறி அழுது வெளியில போயிடுவ. மதுரையில் நடந்த உண்மையான காதல் கதை சொல்லட்டா? மதுரையில அன்புச்செல்வின்னு ஒரு பொண்ணு இருந்தாலாம். அவளுக்கு சிவம்ன்ற ஒரு ஆளு மேல பயங்கரமான காதலாம். அப்படியே உருகி உருகி லவ் பண்ணலாம். ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பிரச்சனைல பிரிஞ்சுட்டாங்க. சுகுமார், இரு சொல்றேன். என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அந்த பொண்ணுக்கு காதல் மட்டும் பிரச்சனை இல்ல, ஏகப்பட்ட கடன். கடன் பிரச்சனை தாங்க முடியாம அவ அந்த ஊரை விட்டே ஓடி வந்துட்டா. தன் காதலியை பிரிஞ்சதுனால சிவமும் சென்னைக்கு வந்துட்டாரு. பாவம், அந்த பொண்ணும் சென்னையில தான் இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சேர முடியாம இப்ப சிவத்துக்கு கல்யாணமே நடக்க போகுது. இங்கதான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் இந்த காதலியும் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சுகுமார், நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு அவன் என்ன அடிச்சான்ல, இன்னைக்கு உங்க ரெண்டு பேரையும் பார்த்து இந்த ஊரே சிரிக்க போகுது. இவன சிவம் அடிச்சாரா? பாத்ரூம்ல விழுந்தன்னு போய் தான் சொன்னானா? கவலைப்படாத, உங்க ரெண்டு பேரோட உண்மையான காதல் கதைய இந்த ஊருக்கு நானே சொல்லிடுறேன். உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது
என்னோட கடமை. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். வரட்டா? ஏய் எங்கடி போன? இரு சொல்றேன். ஏன்டி இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஐயோ சொல்றேன்னு சொன்னேன்ல. யார் பா? அன்புப்பா. உன்னை கேட்டுங்க. அவங்க அப்படியா? என்னடா மால் எதுக்கு நீ மாலையை கழட்டின இப்போ? டேய் எங்கடா போற? அது நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் இப்படி மாலையை கழட்டி கொடுத்துட்டு போக கூடாதுப்பா. இதோ இப்ப வந்துடுறேன். 2 நிமிஷம். அன்பு வரேன். அன்பக்கா தான் இவருக்கு கால் பண்ணாங்க. எதுக்கு இங்க இருந்துகிட்டே இவருக்கு கால் பண்ணணும்? இவரு வேற மொபைலை வாங்கிட்டு போறாரு. பாட்டி நான் ரூம்ல போய் வெயிட் பண்றேன். இவ எங்க போறா? அன்பு, ஏன் டென்ஷனா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன ஆச்சு? அது வந்து அவன் அந்த சுகுமார். அவனுக்கு என்ன? ஏதாவது பிரச்சனை பண்றானா? இல்ல கால் பண்ணானா? இல்ல அது இல்ல. அப்புறம் என்ன? அவன் கல்யாணத்துக்கு வந்திருக்கான். என்ன இங்கயா? மண்டபத்துல இருக்கான்? அவன் எதுக்கு இங்க வந்தான்? வாங்கினது பத்தாதா அவனுக்கு? அவனா சிவம், அவனை நீங்க அடிச்சீங்களா? அன்பு, அது வந்து அடிச்சீங்களா இல்லையா? ஆமா, அடிச்சேன். உன்னை உள்ள வச்சு வேணும்னே போட்டிட்டு உன்னை என்னெல்லாம் பேசினான் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அவன் என்கிட்ட பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன்னு சொன்னான். கடவுள் இப்படிதான் டபுளா கொடுப்பாருன்னு நான் அவன்கிட்ட அன்னைக்கு சொன்னேன். ஆனா நீங்க தான் அடிச்சீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்காக பிரச்சனை பண்றானா? நான் சொல்லி கொடுத்துதான் நீங்க அடிச்சீங்கன்ற மாதிரி பேசினா. ஆனா நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்கன்னு அவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லையே. சரி, அதுக்கே இங்க வந்தான்? அடிச்சத பத்தி பேசினது கூட எனக்கு ஷாக் இல்ல. வேற ஒரு விஷயம் சொன்னா. வேற ஒரு விஷயமா? என்ன? என்ன சொல்றான்? நிஜமாவா? அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதுதான் எனக்கும் தெரியல சிவம். இந்த கல்யாணத்துல ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத அன்பு, அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா மிரட்டி பார்க்க. மிரட்டுறவன் இங்க நேர்ல வர வேண்டிய அவசியம் இல்லையே. தைரியமா வந்திருக்கானா ஏதோ பெரிய திட்டத்தோட தான் வந்திருப்பான்னு எனக்கு தோணுது. அத பத்தி சொல்லி ஏதாவது மிரட்டுறானா உன்னை? ஆமா. என்ன சொன்னா? அவன் யாரு? ஜஸ்டிஸ். ஐயோ ஆமா, நேரமாச்சு. எல்லாரும் உங்களை தேடுவாங்க. நீங்க வேணா போங்க. சரி, நான் போறேன். உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அவன் எதுக்காக அப்படி சொல்லியிருப்பான்னு? எனக்கு யோசிக்க யோசிக்க ரொம்ப குழப்பமா இருக்கு சிவம்.
அவன் எப்படி இவ்ளோ டீடைல்ஸ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு எனக்கு டென்ஷனா இருக்கு. அன்னைக்கு நீங்களும் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் ஒருவேளை பூட்டிருப்பானோ? ஆஹா இல்ல அன்பு, அன்னைக்கு அவன் முன்னால நான் போய் நின்னப்போ அவன் பார்த்த பார்வை இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன அவன் அங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். எனக்கு தலையே சுத்துது சிவம். இப்ப அவன் என்ன பண்ண போறான் அது மட்டுமாச்சும் தெரிஞ்சா போதும். நலங்க அன்னைக்கு சுகுமார் குழலிக்கு என்ன வீடியோ அனுப்புனா? அன்னைக்கு நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு எனக்கு தெரியும். என்னது அன்பு சொல்லு. அது நாம 2 பேரும் கடைக்குள்ள மாட்டிக்கிட்ட வீடியோ. அதான் அதை வச்சுதான் எதையோ பண்ண போறான். ஐயோ, பதட்டப்படாத. அப்படி நான் எதுவும் நடக்க விட மாட்டேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். எப்படி சிவம்? போ அன்பு, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, என்ன சார் பண்றீங்க? டேய், நீ என்ன பண்ற? என்ன இது? இந்த பென்ட்ரைவ் யார் கொடுத்தா? பொண்ணு வீட்ல கொடுத்தாங்களா இல்ல எங்க வீட்ல யாராவது கொடுத்தாங்க? சார் 2 வீட்டுக்காரங்கன்னு சொன்னாங்க சார். யார் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? பேர்லாம் தெரியல சார். கண்ணாடி போட்டு தாடி வச்சிருந்தாரு. நான் பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் வேண்டியவர்னு சொன்னாரு. இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்க? என்ன இருக்குன்னு நான் பார்க்கல. ஆனா மாப்பிள்ளை பொண்ணோட சின்ன வயசு போட்டோலாம் வச்சு ஏதோ சர்ப்ரைஸா வீடியோ ரெடி பண்ணிருக்கேன்னு சொன்னார் சார். யார் என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே ப்ளே பண்ணிடுவீங்களா? சாரி சார். பணம் ஏதாவது கொடுத்தாங்களா? சார் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சொல்லு. ஆமா சார். உள்ளவை நிஜமாவே மாப்பிள்ளை பொண்ணுக்கு வேண்டியவங்களா இருந்தா எதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கணும்? பாருங்க, இந்த மாதிரி தப்ப வேற எங்கேயும் செய்யாதீங்க, புரியுதா? சாரி சார். டேய் சுகுமார், உனக்கு கொடுத்த அடி பத்தாதுன்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்குடா உனக்கு. இங்க எதுக்குடா வந்த? வெளியே போ. முதல்ல யாரு உன்னை இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டது? மரியாதையா வெளியே போறியா இல்ல? ஏய், நிறுத்துறியா? ஏன் இவ்வளவு சீனை போட்டுக்கிட்டு இருக்க? ச்சே, உன் சொத்துக்காகவும் வீட்டுக்காகவும் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொன்னேன். உன்னோட இந்த அழகுக்காகலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப கொந்தளிக்காது, சரியா? ச்சீ நாயர், நீ எப்படிப்பட்ட பொறுக்கினதா நான் என் கண்ணால பார்த்தேனே. இதுல உனக்கு பேச்சு வேற. ஒழுங்கு மரியாதையா இப்ப வெளியே போறியா இல்ல? அன்னைக்கு நீ தப்பிச்சு ஓடிட்ட. இன்னைக்கு நான் எதை பத்தியும் கவலைப்படாம கொன்னு போட்டுருவேன். ஏய், நீ கல்யாண பொண்ணு. இந்த மாதிரி கத்தியெல்லாம் தூக்க கூடாது. கையிலையும் காலையும் ரத்தம் வந்துச்சுன்னா அப்புறம் தப்பாயிடும்ல. ஏய், என்ன குத்திட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டா இந்த சிவம் உனக்காக வெயிட் பண்ணுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? அது சரி, அவன் உன்னை மேடையில தனியா விட்டுட்டு அங்க யார் கூட எவ கூடயே பேசிக்கிட்டு இருக்கான். ஏய், இன்னும் அவனை நம்பிக்கிட்டு இருக்க? உனக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து கூட இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கனா நீ என்ன அவ்வளவு பெரிய தியாகியா? வாய மூடுறா. ஒரு பொண்ணுக்கு இப்படி அசிங்கமான வீடியோ அனுப்புற? உனக்குலாம் வெக்கமா இல்ல? ஏன் உன் வீட்ல இருக்கிறவங்களுக்கு அனுப்ப வேண்டியதானே? எங்க வீட்டு ஆளுங்களை அனுப்பிச்சு என்ன பிரயோஜனம்? உனக்கு அனுப்பிச்சாதானே சிறப்பான சம்பவம் எல்லாம் நடக்கும். செருப்பு பிஞ்சிரும். அந்த சிறப்பான சம்பவம் தான் இப்ப நடக்க போகுது. அந்த வீடியோ பார்த்து உனக்கு அவன் மேல கோவமே வரலையா? அப்படி என்னதான் உன்னை சொக்குப்பொடி போட்டு மயக்கனா? ச்சீ, நீ பண்ண கேடுகட்ட காரியத்துக்கு அவர் மேல எதுக்குடா எனக்கு கோவம் வரணும்? என்னம்மா நீ இவ்வளவு பச்சைமனா இருந்துகிட்டு இருக்க? தப்பு பண்ணவன் தப்பு கிடையாது. அந்த வீடியோவை நான் உனக்கு அனுப்பிச்சதுனால நான் தப்பானவன் ஆயிட்டேன், அப்படிதானே? நீ இப்படி ஒரு வீடியோ அனுப்புனது தாண்டா தப்பே. அன்னைக்கே அன்பு அக்கா அதை டெலீட் பண்ணிட்டாங்க. இல்லனா அன்னைக்கு உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பேன். அன்பு டெலீட் பண்ணிட்டாளா? அப்போ
அந்த வீடியோ நீ பார்க்கலையா? ச்சீ, அந்த கேடு கட்ட வீடியோவை நான் வேற பார்க்கணுமா? என்னமோ நினைச்ச அந்த அன்ப அவ என்ன பிளான் போட்டு வீடியோ டெலீட் பண்ணிருக்கா? இத பாரு குழலி, அந்த வீடியோ எல்லாம் தப்பான வீடியோ எல்லாம் கிடையாது. என்ன வார்த்தைக்கு வார்த்தை பொறுக்கி பொறுக்கின்னு சொல்லுவல்ல, இந்த வீடியோ நீ பார்த்தன்னு வை, நீ கல்யாணம் பண்ணிக்க போறிய அந்த சிவம் அவன் எவ்வளவு பெரிய பொறுக்கின்றது உனக்கு நல்லாவே தெரிய வரும். இங்க பாரு குழலி, அது மட்டும் கிடையாது, அன்போட லட்சணம் என்னன்னு தெரிய வரும். என்ன என்ன கதை சொல்றதுன்னு தெரியாம புதுசா ஒரு கதையை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கியா? இந்த பாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீ என்ன சர்டிபிகேட் கொடுக்கற நானும் பார்க்கறேன். சிவா, அன்பு. நேத்து நைட்டு சாப்பிடாம கூட கிளம்பி போயிட்டியாமே, அப்ப போனவே இப்பதான் வரியா? என்னாச்சு? ஒரு முக்கியமான கேஸ் பாட்டி, அதான். பார்த்தல அவங்க லட்சணம் என்னன்னு. இப்போ உன் கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. ஆனா அவன் நோக்கம் நிறைவேறிடுச்சு. அவன் விடவும் மாட்டான், கண்டிப்பா விடவே மாட்டான். என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள்.